இன்னைக்கு கலைஞர் ஐயால இருந்து ஸ்டாலின் அண்ணல இருந்து உதயநிதி ஸ்டாலின் இருந்து அவங்க பையன் வரைக்கும் நீங்க எல்லாருமே வாழ்க வாழ்கன்னு பேசுறீங்களே. உங்க எல்லார் பேர்லயும் நிதி நிதின்னு இருக்குல்லையே, ஏன் அந்த கொஞ்சம் நிதியை நீங்க கொடுத்தாலும் என்ன? மக்களுக்கு நீங்கள் சிந்திக்கணும். உதயநிதி, தயாநிதி, கலாநிதி, நிதி நிதி நிதின்னு இருக்குல்ல, உங்க நிதியை நீங்க என்ன கொடுத்தீங்க மக்களுக்கு? அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லார் மேலும் எஃப்ஐஆர் போடணும். அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொண்டு வரணும். மக்களுக்கு நீங்க கொண்டு வாங்க. எல்லா குற்றமும் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிரூபிக்கப்படணும். இது ஒரு சும்மா ஒரு சாதாரண விஷயம், சும்மா இன்னைக்கு விட்டுள்ளோம் மட்டும் நினைக்காதீங்க. நிச்சயம் இந்த விஷயம் தொடரும். மக்களும் மீடியா நண்பர்களும் இந்த நேரத்தில் நீங்கள் என் துணையா நின்று இந்த விஷயத்தை நீங்க கிளறி எடுக்கணும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பீகார், யூபி, நம்ம தமிழ்நாட்டில இருந்து குறை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்கு நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்கு மக்களாக நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு இந்த திமுக வந்து என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருந்து தான் இந்த மெத்தனால் உள்ள வந்துருச்சு, அது அவங்க பாஜக பண்ற வேலை அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்க, அதே மாதிரி ஜிப்மர் மருத்துவமனையில மருந்து வந்து நீங்க மக்களை காப்பாற்றணும்ன்றாங்க. அப்ப அங்கேயும் பாஜக அரசு தான் இருக்கு. ஏன் இதை சொல்ல, பாஜக ஆதரவோ திமுக ஆதரவோ நான் இங்க பேசல. இந்த திமுக பாஜக டிராமா பண்ணி நீங்க மக்கள் எல்லாருமே உங்களுக்கு முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க சிந்திக்கணும். உங்களுக்காக வாழ்ந்து, உங்களுக்காக உழைச்சி, உங்களுக்காக மறைந்த தலைவர் ஆரம்பித்த கட்சி தான் தேமுதிக. இன்னைக்கு இந்த விஜயபிரபரி மக்கள் முன்னாடி நிக்கிறேன்னா நாங்க யாரும் அரசியல்வாதி ஆகணும்னு வரல. எங்க தலைவரோட வழியில் நாங்க அரசியலுக்குள்ள வந்திருக்கோம். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துயரங்கள் இருந்தாலுமே இந்த எங்களோட நோக்கம், எங்களோட பாதை எல்லாமே கேப்டனோட வழியில் மட்டும்தான். டிவியில கேப்டன் பிரபாகர் படம் பார்த்தேன். அந்த கேப்டன் ஒரு வசனம் சொன்னாரு, தப்பு செஞ்சவர் மன்சூர் அலிகான் அவர் சொல்றார், தப்பு செஞ்சவனை கொண்டத விட அதை தூண்டுறவனை கொல்றதுதான் கரெக்ட்ன்றார். அதனாலதான் அந்த படத்துல எம்எல்ஏவும் அந்த போலீஸும் கேப்டன் சுடுவார். அந்த வசனம் கிளைமேக்ஸ் நான் சொல்லி உங்களுக்கு இந்த பிரபாகரன் சொல்லி அந்த கேப்டன் பத்தி உங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு வந்து பாதிச்சது வந்து வேணா அந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் இருக்கலாம். ஆனா அந்த கண்ணுக்குட்டியை தூண்டி விடுறது யாரு? அந்த கண்ணுக்குட்டியை தூண்டி விடுறது யாரு? அவங்க ஒரு பாதிச்ச பெண்மணி சொல்லுது 23 தடவை அந்த கண்ணுக்குட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு, ஏதோ டூருக்கு போயிட்டு வர மாதிரி. ஆனா போயிட்டு வராராம் ஜெயிலுக்கு. சுற்றுலா தலமா ஜெயிலு? தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வர. அப்ப அவ்வளவு தைரியமா 23 தடவை அந்த கூட்டாளிங்க ஜெயிலுக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு கூட துணை நிக்கிறது யாரு? அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாரு? கண்டிப்பாக தெரியுது. விடியா திமுக அரசும் காவல்துறையும் அவங்களுக்கு துணை நிக்கிற அந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு அவங்க கண்ணுக்குட்டி மாதிரி பல பேர் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னாடி தைரியமா வளர்ந்து வராங்க. கேப்டன் பிரபாகர் ஸ்டைல கேப்டன் நாக்கம் அடிச்ச மாதிரி செவுட்ல வச்சு தூக்கி உள்ள வச்சாதான் மாற்றம் வரும். உதயசூரியன் அதே நீ போட்ட கட்சிகள கேப்டன் மாற்று சக்தியா வந்த உழைச்சார், சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார். என்ன சூழ்ச்சியால் இருந்தாலுமே அது எதிர்நீச்சல் போட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு தேமுதிக தொண்டர்கள். தோல்வியை கண்டு பயந்து ஓடுற கட்சியில தேமுதிக. எத்தனை தோல்விகள் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும் உங்களோட நிக்க கேப்டன் மகன் நான் உங்களோட இந்த தமிழ்நாடு மக்களோட நிக்க நான் தயாரா இருக்கிறேன். எங்க அப்பாவோட கனவு லட்சியம் என்ன? உங்க கேப்டனோட கனவு லட்சியத்தை காப்பாற்ற துணை நிக்க இந்த விஜயபிரபரி வந்து இறங்கி இருக்கிறான். அது மக்களாக நீங்கள், பெண்கள், தொண்டர்கள் நீங்கள் கூட நிக்கணும். அதனால் இந்த வழக்கு, இந்த கள்ளச்சாராயம் கேஸ் உடனடியாக மீண்டும் சொல்ற சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். மரியாதைக்குரிய அமைச்சர் முத்துசாமி அவர்களே, நீங்களே ரிசைன் பண்ண உங்களுக்கு பேர் நல்லது, உங்களுக்கு கௌரவம். அதனால் நீங்களே ரிசைன் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கௌரவம். இந்த மாதிரி எல்லாருமே சொல்லி கேவலப்படாதீங்க.
அதே மாதிரி அங்க இருக்க திமுக இருக்க சுற்று வட்டாரம் இருக்க அனைத்து திமுக எம்எல்ஏயுமே ராஜினாமா செய்யணும். செஞ்சு இந்த ஆட்சியை முடக்கி மீண்டும் தமிழ்நாடு ஒரு எல்லா பக்கம் ஒரு மாற்றம் வரணும். அது மக்கள் நீங்கள் உங்க ஆள மனசுல ஒரு தீக்குச்சி மாதிரி ஒரு நெருப்பு எரிஞ்சாதான் மாற்றம் வரும். தேர்தல் நடக்கும் நோட்டுக்கும் சோறுக்கும் பீருக்கும் விலை போனா இனி எத்தனை வருஷம் இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் கள்ளச்சாரம் யாருனாலையும் ஒழிக்க முடியாது. எந்த மாற்றமும் வராது. மேடை போட வேண்டியதான், மைக்க பிடிக்க வேண்டியதான், பேச வேண்டியதான், கத்த வேண்டியதான், போயிட்டு இருக்க வேண்டியதான். நான் எந்த மாற்றமும் வராது. கொடுத்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களாக நீங்கள் எல்லாருமே சிந்திக்கணும். காவல்துறையும் இந்த மாதிரி நேரத்தில் உதவியா எங்களுக்கு இருக்கணும். மரியாதையா நான் கேட்டுக்கிறேன். ஒரு ரிக்வெஸ்டா நான் சொல்லிக்கிறேன். நாங்க இங்க யாரும் பிரச்சனை பண்றதுக்கு வரல, மக்கள் பிரச்சனை தான் பேச வந்தோம். ஆனா அனைத்து காவல்துறைக்கும் எங்களுக்கு ஹெல்ப்பா அந்த ரிக்வெஸ்டா இருக்கும் நான் கேட்டுக்கிறேன். மீடியா நண்பர்கள் நன்றி, தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாரும் நன்றி கூறி இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் கோஷம் போட்டுட்டு நம்ம உரையை முடிச்சுப்போம். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் 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 தேமுதிக ஆர்ப்பாட்டம் 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 தேமுதிக ஆர்ப்பாட்டம் நாளைய தமிழக விடிவெள்ளி தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நியர் அவர்களின் ஆணை கிணங்க இளைய கேப்டன் எழுச்சி நாயகர் விஜய பிரபாகர் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் வாழ கேப்டன் ஆட்சியுடன் ஆர்ப்பாட்டம் காத்திடே இளைஞர்களையும் மாணவர்களையும் கஞ்சா போதையில் இருந்து காத்திடே கட்டுப்படுத்து கள்ளச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் ஆட்சியை விட்டு ஓடிவிடு கட்டுப்படுத்த முடியாவிட்டால் ஆட்சியை விட்டு ஓடிவிடு மாண்புமிகு முதல்வரே கேட்கின்றோம் தேமுதிக சார்பிலே கண்டன ஆர்ப்பாட்டம் தெரியுதா தேமுதிக ஆர்ப்பாட்டம் கேட்கலையோ கட்டுப்படுத்த முடியாவிட்டால் ராஜினாமா செய்து ஓடிவிடு